குழந்தைகள் என அனைவருமே சேர்ந்தே செய்யக்கூடிய கற்பூர தீபம் காட்டி அது உங்களுடைய பலம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று சர்வ அமாவாசை பூஜை, முன்னோர்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 18ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:22க்கு, சூரியஸ்தமனம் 7:20க்கு. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி. தேய்பிறை சதுர்த்தசி முடியும் நேரம் இன்று காலை 10:56க்கு. அதன் பிறகு அமாவாசை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சதயம். சதய நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 8:39க்கு. அதன் பிறகு புரட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:21 8:51 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:50 4:20 வரை. இரவு வேளையில் 8:20 10:20 வரை. ராகு கால நேரம் இன்று மதியம் 1:21க்கு 1:21 2:50 வரை. மேமகண்ட நேரம் காலை 8:51 10:21 வரை. கூலிகன் காலை 11:51 மதியம் 1:21 வரை. சந்திராசம ராசி இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராசமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 2:06க்கு சந்திராசமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு தாமதம், மிதுன ராசிக்கு அச்சம், கடகராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு செலவு, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சக ராசிக்கு எதிர்ப்பு, தனுசு ராசிக்கு அன்பு, மகர ராசிக்கு லாபம், கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு சுபம். இன்றைய விசேஷம் அமாவாசை தர்ப்பணம். விரத பூஜைகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நேற்றைய பதிவில் விரதங்கள் எப்படி எடுக்கலாம் என்று சுலபமான முறையை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் முதலாக நம்ம என்ன விரதம், விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பார்ப்போம். எந்த கடவுளை வேண்டி செய்கிறோம் என்பது நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். முழுமுத கடவுளான விநாயகர் பெருமானை துதித்து செய்ய வேண்டிய பூஜை இது விநாயகர் சதுர்த்தி பூஜை. இந்த பூஜை செய்வதால் என்ன பலன்கள் என்று பார்ப்போம். எல்லா நலன்களும் நிறைந்து பரிபூரண வாழ்க்கை கிட்டும், தொழில் மேன்மை, நிறைந்த செல்வம், எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி கிட்டும். இந்த பூஜையை யார் செய்யலாம் என்று பார்த்தால் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருமே சேர்ந்தே செய்யக்கூடிய பூஜை இது. பூஜை எப்போது செய்ய வேண்டும்? ஆவணி மாதம் சுக்லபட்சத்தில் 4ஆம் நாளன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டும். பூஜை செய்யும் முறை காலையில் எழுந்து எதுவும் சாப்பிடாமல் இருந்து பூஜை முடிந்த பின் சாப்பிட வேண்டும். மற்றும் ஒரு தலைவாழை இலை போட வேண்டும். இலையில் நுனி வடக்கு பார்க்க இருக்க வேண்டும். அதில் பச்சை அரிசி பரப்பி மேலே களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அவருக்கு அருகம்புல், எருக்கம்பூவு, ஜாதி மல்லி போன்றவைகளை கொண்டு நல்ல வாசனை மலர்களால் அவருக்கு அலங்காரம் செய்து, பிறகு தேங்காய் பூரணம் வைத்து மோதகத்தை கொல்கட்டை, அதாவது நம்ம கொல்கட்டை செய்து பிள்ளையாருக்கு படைக்க வேண்டும். இந்த கொல்கட்டைக்குள் ஒரு தத்துவம் அடங்கியிருக்கிறது. அது என்னவென்றால், வெளியே இருப்பது மாவு இந்த உலகத்தை குறிக்கிறது. உள்ளே இருக்கும் அந்த பூரணம் இருக்கு இல்லையா, அந்த இனிப்பு, அது இறைவனையும் இந்த உலக வாழ்க்கை என்ற மாயத்தை துறந்தால் இறைவன் என்ற பூரணத்தை நாம் அடைவோம் என்பதுதான் இதன் அடையாளம். அதாவது அந்த கொல்கட்டை வெளியே இருப்பது உலகம், உள்ளுக்கு இருக்கிற அந்த பூரணம், அதுதான் நம்ம இந்த வெளியே இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையை விட்டாக்கா அந்த பூரணமான இனிப்பான அந்த ஆண்டவனை நாம் அடைவோம் என்பதுதான் இந்த கொல்கட்டையுடைய அர்த்தம். கொல்கட்டையோடு அவல், பொரி, வெல்லம், கடலை, பழம், தேங்காய் போன்றவற்றையும் படைக்கலாம். பிறகு 108 தடவை விநாயகர் அஷ்டோத்திர மந்திரங்கள் சொல்லி கற்பூர தீபம் காட்டி, அது உங்களுடைய பலம். அதாவது எப்படின்னா, நீங்கள் அவர்களுக்கு பாடல்கள் படிக்கலாம், விநாயகர் அகவல் படிக்கலாம். இந்த மாதிரி விநாயகர் சம்பந்தப்பட்ட அர்ச்சனைகள் செய்வது எல்லாமே அந்த பூஜையிலே நீங்கள் செய்து கொள்ளலாம். கற்பூர தீபம் காட்டி வழிபட வேண்டும். அடுத்த நாள் காலையிலே அடுத்த நாள் காலையில் பூஜை செய்து அவருக்கு இந்த தயிர் சாதம் செய்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். பிறகு அன்று மாலையில் குளத்திலோ அல்லது கிணற்றிலோ பிள்ளையாரை கரைத்து விடலாம். இதுதான் நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சுலபமான விநாயகர் சதுர்த்தி விரத பூஜை. நம்ம எல்லாம் இதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த குறிப்பெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் வீட்டில் விநாயகர் பூஜை செய்வதற்கு இது ஒரு உதவியான விஷயம். நான் இங்கே குறிப்பிட்ட விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த நாளைய பதிவிலே மற்றொரு விரத பூஜையை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.